ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்வீட் கார்னில் வடை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 ஸ்வீட் கார்னை இந்த மாதிரி உரித்து எடுத்திருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டு அதே மிக்ஸி ஜாரில் 2லேருந்து 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. 1 இன்ச்சு இஞ்சி பூண்டு 2த்தையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு வச்சு இதையும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் நம்ம இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி அதையும் இதிலே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பச்சை மிளகா பேஸ்ட்டையும் இதிலே போட்டு 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்னுக்கு பாதி கப் அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு உங்களுக்கு வீட்டில் என்ன இருக்கோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் பாதி கப் அளவுக்கு கடலை மாவை அதையும் இதிலே போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா வடைக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எல்லா பக்கமும் ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி தண்ணி எதுவும் விடாமல் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்தோம் அப்படின்னா மாவு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ரொம்ப கிறிஸ்பியான டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் வடை ரெடி. சாஸ் கூட வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.